ஒரு கம்பெனியை ரன் பண்ணுற அந்த கம்பெனியோட ஹெட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது இதை தாண்டி ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸோ அதை ஒரு கம்பெனி ரன் பண்ணுற பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணோன்னா, ஐ திங்க் நம்ம காமனாக பல பேருக்கு இது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்குதா இன்சூரன்ஸ்? இருக்குது சார். ஆக்சுவலி வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது. வந்து ஒன்று வந்து கீமேன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோன்னா, ஒரு ஃபேமிலி மெம்பர் திடீர்னு டிமைஸ் ஆகுறாங்க. அப்போது த ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்லி அஃபெக்டிங். அந்த வந்து ஃபினான்ஷியலாக அதை ஓவர் கம் பண்ண தான் எடுக்கிறாங்க. இப்போ கம்பெனியில் 2-3 டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சீனியர் லெவல் வைஸ் பிரசிடென்ட் இருக்கார், அவர் தான் கீ பர்சன். சேல்ஸ் ஃபுல்லாக அவர் பார்த்துக்கிறார், ஒரு வைஸ் பிரசிடென்ட். இல்லைனா ஒன் ஆஃப் த டேரக்டர் அவர் ஃபுல்லாக வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிறார். ஸோ திடீர்னு அவர் வந்து ஏதோ ரீசன், ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஆக்சிடென்ட்டோ இறந்துடுறார். அப்போ என்ன ஆகுனா, கம்பெனியில் இருக்க 4 காலில் ஒரு கால் உடஞ்சி போச்சு. ஸோ அப்போ ஷேக் ஆகும் கம்பெனி. இதனால் நிறைய கம்பெனி மூடிட்டு போன கம்பெனிலாம் இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு நீங்கள் இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணணும். இவங்க யாராவது அடிஷ்னல் லோடு எடுக்கணும், ஏற்கனவே இருக்க அதர் டேரக்டர்ஸ், இல்லைனா புதுசாக யாராவது ரெக்ரூட் பண்ணி போடணும். இந்த ப்ராசஸ் 6 months ஆர் 1 year, சம்டைம்ஸ் 2 year, சில கம்பெனியில் ஃபில் பண்ண முடியாமல் கூட கம்பெனியை வித்துட்டு போகிற கேஸும் இருக்குது. அப்போது அந்த கீமேன் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கீமேனோட ப்ரீமியம் டேர்ம் பிளான் ப்ரீமியம் சேம் தான், ப்ரீமியம்லாம் மாறாது. இண்டிவிஜுவல் டேர்ம் பிளான் எடுக்கிறீங்களோ, ஆனால் இங்கே என்னென்னா கம்பெனி ப்ரீமியம் கட்டிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போகும். இறந்து போகிற பட்சத்தில் the amount will go to the company, not for the family, individual family. ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 crore 2 crore 5 crore நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, கம்பெனிக்கு அந்த ஃபினான்ஷியல் இது வரும்போது யூ கேன் ரெக்ரூட் ஹையர் 1 person, யூ கேன் புட் இட். திரும்ப போய் பண்ண தேவையில்லை வந்து. ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ். பட் இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கணும், இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கணும், இந்த ப்ராஃபிட்லேருந்து இத்தனை மடங்கு எடுத்துக்கலாம், டேர்ன் ஓவர்லேருந்து இத்தனை மடங்கு எடுத்துக்கலாம், கண்டிஷன்ஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்பெனி வந்து எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அந்த பாலிசிஸ் டிசைட் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பாலிசி இருக்குது, எம்ப்ளாயி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட லாங் டேர்ம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து. ஸோ அப்போது இந்த எம்ப்ளாயி ஸ்கீமில் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்பெனி தான் ப்ரீமியம் பே பண்ணும். கம்பெனி பே பண்ணுற ப்ரீமியத்துக்கு அவங்க எக்ஸ்பென்ஸாக புக் பண்ணி டேக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிடும் வந்து. இந்த பெனிஃபிட் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து அசைன் பண்ணிவிடுவாங்க. அது எம்ப்ளாயி பேரில் பாலிசி இருக்கும், எம்ப்ளாய்க்காக கம்பெனி எடுத்து கொடுக்குறது. இஃப் யூ வாண்ட், யூ கேன் அசைன் த பாலிசி டு த எம்ப்ளாயி ஆஃப்டர் 5 years. நீங்கள் உங்கள் எம்ப்ளாயி லாங் டேர்ம் இருக்க எம்ப்ளாயி, சீனியர் எம்ப்ளாயீஸு, அதர் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை எம்ப்ளாயி ஸ்கீமில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சப்போஸ் வந்து சடனாக நீங்கள் பாலிசி எடுத்து கொடுத்து 1 yearல வேல்யூ விட்டு போகிறாங்க அப்படின்னா, கம்பெனிக்கு ரீஅசைன் பண்ணி நீங்களே அதை எடுத்துக்க முடியும். இது பெரிய அட்வான்டேஜ். ஸோ யூ ஆர் நாட் லூசிங். பட் இஃப் யூ ஆர் திங்கிங் தட் மினிமம் ஒரு 5 years அவர் இருந்துட்டார் அப்படின்னா, பாலிசி அவருக்கே நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா that benefit will go to them, or if he is not there, his family. So either company can choose how can assign, either எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணணுமா அப்படிங்கிறது. அப்போ இதில் என்னன்னா உங்களோட ரெட்டென்ஷன், இப்போ நீங்கள் கம்பெனியில் நீங்கள் இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்கள் ஸ்டாஃப்க்கு வந்து. ஸோ ஒரு நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் போது இது வந்து 2 விதமாக உங்களுக்கு எம்ப்ளாயி பாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு போர்ஷன் அதில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான வந்து ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடச்சிரும். ஒரு இது இத்தனை வருஷம் இருந்தால் தான் இது கிடைக்கணும் போது, ஸோ தட் அவங்க கூட கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இன்னொரு பியூட்டிஃபுல்லாக இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து, எம்ப்ளாயியை வந்து பிஸ்னஸ் பர்சன், இன்றைக்கி எல்லா பிஸ்னஸ் பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுத்து தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நாளைக்கு திடீர்னு அவர் வந்து டிமைஸ் ஆகிடுறார், இறந்துடுறாரு. இப்படின்னா என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக வந்து? ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணும், அவரோட ப்ராப்பர்ட்டிஸை ஜப்தி பண்ணும். அப்புறம் அவங்க கம்பெனிஸ் இருக்குன்னா கம்பெனி அவரோட இன்சூரன்ஸ் பாலிசிஸை கம்பெனி வந்து அதில் வர அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும். பேங்க்ஸ் கேன் அட்டாச், கோர்ட் கேன் அட்டாச் வாட் எவர் த பெனிஃபிட் இஸ் கமிங் டு தம். அவரோட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறது, அவர் பேரில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இஃப் யூ ஆர் அ மேரீட் பர்சன், பிஸ்னஸ் பர்சன், கண்டிப்பாக நீங்கள் பாலிசி எடுக்கும்போது அந்த பாலிசி ஒரே ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் தான், மேரேஜ் உமன் ஆக்டில் வந்து அந்த பாலிசியை நீங்கள் டைப் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் வில் கோ டு வாட் எவர் த மெச்சூரிட்டி அமௌண்ட், வாட் எவர் த டெத் அமௌண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒய்ஃபுக்கு தான் போகும். அந்த பணத்தை யாராலையும் அட்டாச் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக்யூர் யுவர் ஸ்பவுஸ், ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்குவாங்க, எந்த பாலிசி வரும், எனி இன்சூரன்ஸ் பாலிசி, எனி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இந்த விமென்ஸ் ஆக்டில் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதை கூட அது அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் ஒர்க் அதை பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது வந்து. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
சீனியர் லெவல் பீப்புளாக இல்லை சீனியர் லெவல் எம்ப்ளாயீஸ்க்காக பண்ணி கொடுக்கலாம் இது வந்து. தென் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸு குரூப் இது எல்லாமே இப்போ அது எல்லாமே வந்து எம்ப்ளாயீஸ் கொடுக்குற பெனிஃபிட்ஸாக போகும். இன்றைக்கி எல்லா கம்பெனியுமே அது கொடுக்குறாங்க.